மணமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மணங்களில். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026. 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஸ்டூடியோவுக்கு புகழ்பெற்ற 3 ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. கார்த்திகேயன் சார், நீங்களே சொல்லுங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு திருக்கணித பிரகாரம், இல்லைங்களா? இல்ல அதுல என்னன்னா என்ன சுவாரஸ்யம்னா, இப்போவாது பரவாயில்ல, வாக்கிய பஞ்சாங்கம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் அவங்க இல்லைன்னுவாங்க. ஆனா 2026 வாக்கிய பிரகாரமும் அது அஷ்டம சனியாக மாறிடுது. அப்போ கொஞ்சம் அவங்க பயப்படணுமா, இதுலயாவது ஜாக்கிரதையா இருக்கணும்? சிரிச்சிடுறோம். ஆனா உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற சிம்மராசி நேயர்களாக இருந்தாங்கன்னா ஒன்றும் மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு சோகம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை. இது ஜோதிடம், எளிமையான ஜோதிடம், ரொம்ப சிம்பிளாக. சனி, ராகு, கேது, செவ்வாய், இது 4 பாவத்தன்மை கொண்ட கிரகங்கள் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் ஜோதிடத்தில் இடம் கிடையாது. அப்போ கிரகங்களிலே கேது பெரியது, உடைக்க முடியாது. மிருகங்களிலே யானை பெரியது, தெய்வங்களிலே விநாயகர் வலியவர். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 நாள் அட்மிட் ஆகிறது, 5 நாள் அட்மிட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் சின்ன விஷயம் கூட பார்த்தா பெரிய பஞ்சாயத்தாக கொண்டு போய் உட்காத்தி வச்சு பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். இந்த கேதுங்கிறது தனித்த நிலை, ஞான நிலை. அப்போ குடும்ப உறவை பிரிகிறப்ப தான் ஒருத்தனுக்கு ஞானம்ங்கிறது வரும். ஒரு சின்ன பிரிவாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு லிஸ்ட்டு போடுறோம், ஒரு ரேங்க்கு கொடுக்குறோம், ஒரு மார்க் வைக்கிறோம்னா அதில் கடைசியில் இருக்கிறது எது அப்படின்னா, நான் சிம்மத்தை தான் அதில் கொண்டு வந்து வைப்பேன். சனிக்கோ, ஜென்ம சனிக்கோ, 7.5 சனிக்கோ அதுக்கெல்லாம் நான் அவ்வளோ ரேட்டிங் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த சிம்மத்துக்கு தான் அந்த பாதிப்பு அப்படிங்கிறத அந்த கேதுவினுடைய வருகை பெரிய அளவுக்கு இருக்கும். காரிய தடைகள், எதிரியினுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அப்போது எதிர்ப்புகளெல்லாம் எப்படி நின்று ஜெயிக்க போகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே, சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கும். கேதுங்கிறது சுருங்க வைத்து பார்ப்பவர். அப்போது ரிவர்ஸில் போக ஆரம்பிப்பீங்க. உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள், பாசிட்டிவான அணுகுமுறை, உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல், உங்களுடைய தைரியம், வீரியம், விஜயம், பின்னடைவு அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரம் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டாலே சிம்மராசி நேயர்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, சட்டம், சமூகம், காவல், இந்த வந்துப்பார் வச்சுப்பார் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, அந்த விநாயகர் மட்டும்தான் இந்த சங்கடத்தை தீர்க்க முடியும். இன்னும் ஒரு படி மேலே போய் கணபதி ஹோமம், வசதி இருக்கிறவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் கஜ பூஜை, யானைக்கான கஜ பூஜை, உலகில் நீள்வது நம்ம கஷ்டத்தை குறைச்சி கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பேசுகிறது. சிம்மத்துக்கு ஒரு பார்டரில் ஃபெயிலாக பாஸாங்கிற நிலைமை, மனப்போராட்டம், கொஞ்சம் ஊசலாடுது அப்படிங்கிற நிலை இருக்கும். ஓகே 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 பஞ்சநாதன் சார், இந்த 2026 நம்ம 2ஆக பிரிச்சுருவோம். சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பாதி எப்படி இருக்குது, 2வது பாதி எப்படி இருக்குது? ரொம்ப நன்றி. முதல் பாதி எங்களை பேச சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, பொதுவாகவே பாசிட்டிவாக பேசணும்னு நினைக்கிறவனா. சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பாதியில் லாபத்தில் குரு இருக்கார். இந்த ஆண்டு பிறக்கும்போது உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா எண் 1 வருது, சூரியன் அப்படின்னு. சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தான். அந்த சூரிய பகவானை குரு பகவான் பார்த்தால் அதுக்கு பேர் கேட்டிங்கன்னா சிவராஜ யோகம்னு பேர். ஒரு சிவராஜ யோகத்தில் தான் புது வருஷம் பிறக்கிறது. அப்போ ஆண்டுடைய முற்பகுதி இவர்களுக்கு நல்லா இருக்கும். இவர்களுக்கு வர என்ன தடைகள் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கு. அந்த 4 கிரகங்களுடைய வலிமை, இவர்கள் முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் பெரிய பலனை இந்த காலகட்டத்தில் இவங்க அனுபவிப்பாங்க. இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும், நல்ல பணவரவு கிடைக்கும். முற்பாதியில் இதெல்லாம் நடக்கும், நல்ல பணவரவு இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அப்படி நிறைய நன்மைகள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன ஒன்றுனா, வாழ்க்கையின் அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு குதிரைக்காரன் ஒரு குதிரையை வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போச்சு. ஊருக்காரங்களாம் வந்தாங்க, ஐயோ உனக்கு கெட்ட காலம் வந்துருச்சே அப்படின்னு குதிரைக்காரன்ட்ட சொன்னாங்க.
அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவன் சொன்னான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னா. ஒரு நாளைக்கு காணாமல் போன குதிரை 2 குதிரையாக திரும்பி வந்துச்சு. உடனே ஊர்க்காரங்களாம் வந்தாங்க, உனக்கு பெரிய யோகம்யா, நல்ல காலம் பிறந்துருச்சுன்னாங்க. அப்போ குதிரைக்காரன் சொன்னான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னா. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த இவனுடைய மகன் இருக்கா பாருங்க, அவன் நான் குதிரையில் ஏறி உட்காந்து நான் சவாரி பண்ண போறேன்னு சொல்லி ஏறி உட்கார குதிரை வேகமாக ஓட இவன் கீழே விழுந்துட்டான். பையன் கால் உடைஞ்சு போச்சு. எல்லாரும் ஊர்க்காரங்க வந்து உன் பையனுக்கு கெட்ட நேரமையா, குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டான், கால் முறிஞ்சு போச்சு, மருத்துவ செலவு ஆகி போச்சு, உனக்கு கெட்ட நேரம்னாங்க. அப்போ அவன் சொன்னான் இதுவும் கடந்து போகும்னா. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நாட்டில் போர் வருது. அரசன் வந்து வீட்டுக்கு ஒரு பையன் வந்து போரில் கலந்துக்கணுங்கிறான். இவன் கால் முறிஞ்சிருக்கான் அந்த பையன். அதனால இவன் போருக்கு போகாமல் அந்த வீட்டில் அந்த பையன் தப்பிச்சுக்கிடுறான். அப்படி வந்து ஒரு கெட்ட நேரம் வருகிறதுனா அடுத்து ஒரு நல்ல நேரம் வரும். கெட்ட நேரம் மட்டுமே இருக்காது, இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். இந்த ஆண்டு அட்டமத்துல சனி இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டா கூட விபரீத ராஜயோகம் 6 சனி 8ல் இருக்கார். அப்போ ஒரு வேலை மாற்றமா ஏற்றுக்கிடுங்க, நல்ல மாற்றமா இருக்கும். உங்க குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரும், நல்ல குழந்தை வாக்கியம் கூடி வரும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு. விநாயக பெருமானுடைய பாதங்கள் பிடியுங்கள். கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி விழுந்துடுவோம் நான் பாரதி. அந்த மாதிரி விநாயகரை பிடிங்க. இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகளும் கூடி வரும். கொஞ்சம் மோசமான விஷயங்கள் இருக்கு, மறுக்க முடியாது. நம்ம அதை ஏற்றுக்கிட பழகிக்கிட்டால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. ஓகே ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா, தொழில் தொடங்கலாமா, அவங்களுடைய வேலை அதெல்லாம் எப்படி இருக்கு? திருமணங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு திருமண யோகம் வருது, அதுவும் ஒரு நல்ல வரன் வரும்பொழுது அது விட வேண்டிய அவசியம் கிடையாது. சில சின்ன பரிகாரங்கள் செய்து அவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா கண்டக சனி அஷ்டம சனி எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு 5 வருட காலம் சனி பார்வை நல்லா இல்ல. 5 வருஷம் நம்ம கல்யாணத்தை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம். இப்ப நீங்க ஒரு 24 வயசுல இருக்கீங்கன்னா அது 27 வயசு 29 வயசுல கல்யாணம் பண்ணலாம். பட் நீங்க 30 above 30 அப்படின்னா கல்யாணத்தை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் லைஃபே ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் தானே சார். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இதே இது வரத்தான் செய்யும். ஸோ இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது சேலஞ்சஸை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலயும் வெற்றி பெறுறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, வெற்றி பெறாதவர்கள் இல்லை. நம்ம கடந்த காலத்துல பார்க்கும்பொழுதே சிம்மராசியில இருக்கிறவங்க நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அதனால உடல் ஆரோக்கியம் என்பது அவங்க கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனா வாழ்க்கையில தோத்து போயிருவோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அந்த வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கே ஒரு தனிப்பட்ட தைரியம், ஒரு திமிரு வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த கான்பிடன்ஸ் வந்து அவங்கள கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். கிரக நிலைகள் எப்படிப்பட்ட கிரக நிலைகளாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குன்னு தனிப்பட்ட தசா காலங்கள் இருக்கும். அந்த தசா காலங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் நல்லா இருந்தா இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்க ஒன்றும் பெருசா பார்க்க மாட்டாங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் எப்பொழுதுமே ஒரு 50 வயதிற்கு மேல் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். ஒரு கண் சர்ஜரி வர்றது, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த கால் சம்பந்தப்பட்டது இருக்கிறது. அஷ்டம சனியில ஏதாவது ஒரு இழப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சொத்துக்களை விற்கிறது நல்லது. ஒரு சொத்தை வித்து ஒரு சொத்து வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே ஓகே சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்பட்டா இந்த காலகட்டம், நிறைய எச்சரிக்கையோட செயல்பட்டா இந்த காலகட்டம் வந்து சுய ஜாதகத்தோட தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கலாம். ஏகதசை வீட்டுல வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இது ரொம்ப ஒரு பாதிப்பு. ஓகே, அது வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப மைக்ரோவா போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இன்னும் விரிவாகி போயிட்டே இருக்கும். பொதுவாக வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தாங்கன்னா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார் சொன்ன மாதிரி குரு வந்து முதல் பாதி 6 மாசத்துக்கு 11ல் இருக்கார். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க தர்ற மதிப்பெண்கள் என்ன? 40. ஐயா நீங்க? 55 மதிப்பெண்கள். அம்மா? 60 மதிப்பெண்கள். ஓகே, நல்ல மதிப்பெண்கள் தான். 40லிருந்து 60க்குள்ள. ஓகே, சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி நடக்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அது உலகத்தில் இருக்கிற எந்த ஜோதிடரை போய் கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க, அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்குது. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2026 அற்புதமான ஆண்டாக அமைவதற்கு சக்தி விகடன் சார்பில் நம்ம வாழ்த்துறோம். இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026. தீபம் லேம்ப் ஆயில், ஒரு தெய்வீக அனுபவம்.
ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.